நான் ஒரு முடிவெடுத்தா அத இந்த குடும்பம் மறுப்பு சொல்லாம ஏத்துப்பீங்க, என் முடிவுல இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுப்பீங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா உங்களுக்குள்ள இப்படி ஒரு வருத்தம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. உங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும்னு நான் நினைக்கல. நான் பண்ணது தப்புதான். அண்ணா அண்ணா நீங்க என்ன அதெல்லாம் சொல்லிக்கிட்டு? அண்ணா நீங்க எடுத்த முடிவுக்கு நாங்க எல்லாருமே கட்டுப்படுவோம். இவ யாருன்னு உங்களோட முடிவை தப்பு சொல்றதுக்கு? இல்ல சிவா, ஒரு கூட்டு குடும்பத்துல ஒரு முடிவெடுக்கும் போது எல்லாருக்கும் விருப்பம் இருக்குங்கிற பட்சத்துலதான் அந்த முடிவே எடுக்கணும். ஆனா நான் அதை யோசிக்கல. ஆனா சீனுவும் மாயாவும் குடும்பத்துக்காக காதலை விட்டு கொடுத்தாங்க. அவங்கள சேர்த்து வைக்கிறதா நியாயம்னு நான் அந்த முடிவு எடுத்தேன். ஆனா அதுவே இங்க ஒரு பிரச்சனையா மாறும்னு நான் நினைக்கல. இப்ப நான் என்ன முடிவெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. மன்னிக்கணும் மச்சான், ஒரு நிமிஷம் இருங்க. உங்க பேச்சுக்கு நான் என்னைக்குமே மரியாதை கொடுப்பேன். இப்ப எனக்கு உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்லணும். இப்ப நீங்க பஞ்சாயத்துல ஏதோ சொத்து பிரச்சனைக்காக சொல்ற இடத்துல இல்ல, ரெண்டு தரப்பு பக்கமும் கேட்டு முடிவெடுக்கிறதுக்கு. நீங்க நியாயமா தான் நடந்துக்கிட்டீங்க. இவங்க காதலை புரிஞ்சுக்கிட்டு நீங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா ஊரறிய சொல்லிட்டீங்க. இதுல மத்தவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தாலும் நீங்க செஞ்சது நியாயம்தான் மச்சான். இப்ப இவங்களுக்காகலாம் முடிவை மாத்தணும்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இப்ப இந்த இடத்துல சீனு கல்யாணத்தை பத்தி முடிவெடுக்கிற உரிமை உங்களுக்கு இல்ல மச்சான். மாமா இத சொல்றதுக்கு என்ன நீங்க மன்னிக்கணும் மச்சான். என்னம்மா அப்படி இப்படி சொல்றீங்க? அவருக்கு மட்டும் இல்லாத சீனு கிட்ட சாரு கழுத்துல தாலி கட்ட சொல்லி நீங்க சொன்னீங்க பாருங்க, அதுவும் தப்புதான். உங்களுக்கும் சீனு கல்யாண விஷயத்துல முடிவெடுக்கிற உரிமை இல்லை. பார்வதி, சாருவை சீனுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன்னு சொன்னல, அதை பண்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? ஏங்க என்ன பேசுறீங்க நீங்க? நியாயத்தை பேசுறேன் பத்மா. நீ சீனுவை பெத்தவளா இருக்கலாம், ஆனா இவன் கல்யாண விஷயத்துல உனக்கும் முடிவெடுக்கிற உரிமை இல்லை. இவ்வளவு ஏன் இவ்வளவு நேரம் இவனுக்காக பேசணும்னே இவனோட அப்பா நான். எனக்கே அந்த உரிமை இல்லை. என்ன மாப்பிள, பெத்தவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற ஆசை இருக்காதா? ஆசை இருக்கலாம் அத்தை, ஆனா நான் மட்டும்தான் உனக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு கட்டாயப்படுத்துறது தப்பு. பிள்ளைங்க நமக்கு பிறந்துட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க என்ன படிக்கணும், என்ன வேலை பார்க்கணும், எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும், யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், எப்ப குழந்தை பெத்துக்கணும்னு எல்லா முடிவையும் நம்மளே எடுத்தா அப்புறம் அவங்க வாழ்க்கையை அவங்க எப்ப வாழுவாங்க? நமக்கு இருக்கிற ஆசையை பிள்ளைங்க மேல திணிக்கிறது எந்த வகையில நியாயம்? சாருவும் பாதிக்கப்பட்டிருக்கா. அவளுக்கு நாம ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அதை விட்டுட்டு இப்படி கட்டாயப்படுத்துவெல்லாம் கூடாது. பெத்தவங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டா கடமை முடிஞ்சிருச்சுன்னு போயிடுவாங்க. ஆனா வாழ போறது இவங்க தானே. பிடிக்காம பண்ணிக்கிற கல்யாணத்துல எப்படி அத்த சந்தோஷம் இருக்கும்? சீனு யார கல்யாணம் பண்ணணும்னு அவன் தான் முடிவு எடுக்கணும். டேய் சீனு, நீயே முடிவெடு, வேற யார் சொல்றதையும் கேட்காத. உனக்கு யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது? இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் மனசுல இருந்து மாயா போக மாட்டாங்க.
அவ கூட மட்டும்தான் என் வாழ்க்கையை நான் சந்தோஷமா வாழ முடியும். எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது மாயா கூட மட்டும்தான். மத்த யாரை நான் கல்யாணம் பண்ணாலும் கடனுக்கே தான் என் வாழ்க்கையை வாழ முடியும். ஆனா சாருவும் என்னால அஃபெக்ட் ஆயிருக்கா. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அந்த லைஃபை என்னால கொடுக்க முடியாது. இப்போ இவன் மனசுல என்ன இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுல. சீனுவுக்கும் மாயாவுக்கும் நிச்சயம் முடிஞ்சது. அதை யாரும் மாத்த வேண்டாம். சித்தப்பா இப்படி ஒரு விஷயம் பண்ணணும்னு என்கிட்ட சொல்லும்போது நானும் யோசிச்சேன். ஆனா இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவு வரணும் தான் நானும் சாரு கழுத்துல தாலி கட்ட போனேன். எனக்கே நல்லா தெரியும் சாருக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதும் தப்பு, விருப்பம் இல்லாம ஒரு பையனுக்கு கட்டி வைக்கிறதும் தப்பு தான். மச்சான், சீனுவுக்கும் மாயாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். நீங்க சொல்ற மாதிரி சாருவுக்கு ஒரு நல்ல இடமா நம்ம பார்ப்போம். அதைத்தானே மாமா அண்ணன் பண்ணாரு. எவ்வளவு பெரிய சம்பந்தம் வந்தது. சாருவுக்கு நல்ல பெரிய வாழ்க்கை கிடைச்சிருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் இவ தட்டி விட்டால. இப்படி ஒரு புத்தி இவளுக்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரியல. இத்தனை வருஷம் இவ கூட வாழ்ந்ததை நினைச்சு எனக்கு அசிங்கமா இருக்கு. ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டிய நேரத்துல இப்படி ஒரு அவமானத்தை தேடி கொடுத்துட்டாளே. ஏய், இதுக்கு மேல நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. வெள்ள போடி, வெள்ள போடி. என்னங்க, நான் சாருக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் தான். ஏய், இந்த பாரு, இனிமே உனக்கே இந்த வீட்டுல வாழ்க்கை கிடையாது. வெளில போ, போன்னு சொல்லிட்டு இருக்கேன்டா. ஏய், போரியால கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள. வேணாம் சித்தப்பா, யோ, உங்க வீட்டு பொண்ணை எப்ப கட்டணனோ அப்ப புடிச்சதே எனக்கு வேணாம். வேணா, இதுக்கு மேல என் வாயை கிளறாதீங்க. எல்லாரும் மரியாதையா இவளை கூட்டிட்டு கிளம்புங்க. ஏய், போரியா இல்லையாடி? போடி. ஏய், சிவா, சொல்லிக்கிட்டே இருக்கேன். டேய், இங்க வா. என்ன சிவா பண்ணிட்டு இருக்க? அவ செஞ்சது தப்புதான். அதுக்காக வீட்டை விட்டு போக சொல்லுவியா? அவ ஏதோ பாவம் சாரு மேல இருக்கிற பாசத்துல அப்படி பண்ணிட்டா. அண்ணி, அண்ணி, இவள மாதிரி ஒருத்தி எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளார இருக்கவே கூடாது. சிவா, அவ மேலேயும் தப்பு கிடையாது. எல்லாரையும் கேட்டு முடிவெடுத்திருக்கணும். அது ஏன் தப்புதான். அதுக்காக பார்வதி எதுக்கு வெளியே போகணும்? அவ இந்த வீட்டு பொண்ணு, அவ இங்கதான் இருப்பா. அண்ணா, உங்க பேச்ச நான் என்னைக்கு மீறி இருக்கேன். அவ இங்கேயே இருக்கட்டும். ஆனா இத்தோட அவளுக்கும் எனக்கும் இருந்த உறவு முடிஞ்சு போச்சு. இனிமே அவ கையால நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். ஐயோ சிவா, இவ முகத்துல முழிக்க கூட எனக்கு பிடிக்கல. இனிமே சாகுற வரைக்கும் இவகிட்ட நான் பேச மாட்டேன். டேய், ஐயோ, எனக்கு ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க. நான் சாருக்கு நல்லது பண்ணதாங்க இப்படி பண்ணு. என்ன மன்னிச்சிருங்க. என்கிட்ட பேசாம மட்டும் இருந்துறாதீங்க. என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. என்னங்க, மாமா. ஐயோ. என்ன
என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, என்னங்க? இன்னைக்கு சாருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிரும். இனிமே எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சேன். இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு. ஏண்டா சீனு, எனக்கு தெரிஞ்ச நீ போன ஜென்மத்துல கொடூரமான ஆளா பிறந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஏய் ஏன்டா அப்படி சொல்ற? ஆமாண்டா, நிறைய லவ்வர்ஸ் எல்லாம் நீ பிரிச்சு விட்டுருக்க. அந்த சாபம் தான் இப்போ ரிவீட் அடிக்குது. உனக்கு மட்டும் எப்படிடா டிசைனா பிரச்சனை வருது? எல்லாம் என் நேரம். ஆமா மாமா, இவன் சொன்ன மாதிரி இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னே தெரியல. அத நினைச்சு பார்த்தாலே எனக்கு தலையே சுத்துது. ஐயோ தனா, விழுந்துடாத. நீ விழுந்தா நான் உடைஞ்சிருவேன். சும்மாரா. இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சரி பண்றதுன்னே தெரியல. மாயா, ஏன் அமைதியா இருக்க? இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப எல்லா ப்ராப்ளமும் என்னாலதான் வந்துட்டு இருக்கு. மாயா, உன்னாலலாம் எதுவும் இல்லை. இது பார்வதி அத்தை பண்ண வேலை. சாருவுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல லைஃபையும் கெடுத்து விட்டுட்டாங்க. ஆனா சித்தி இப்படி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல மாமா. அவங்க மட்டும் இது பண்ற மாதிரி தெரியல. அவங்க தான் சொன்னாங்கல்ல, வேற யாரும் இல்ல, நான் மட்டும் தான் பண்ணேன்னு. மாயா, ரொம்ப யோசிக்காத. நீயும் நானும் சேரணுங்கிறது தான் விதி. எங்கேயோ வெளிநாட்டுல பிறந்த உன்னையும் இந்த கிராமத்துல பிறந்த என்னையும் அந்த விதி தான் சேர்த்திருக்கு. நமக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். ரொமான்ஸ்ல நம்ம ஆளு பின்றான்ல, எனக்கு தான் இப்படி பேச வர மாட்டேங்குது. ஏய், பேசாம இரண்டா. அங்க பாரு, மயில் தெரியுது. ஏய், சும்மா சொல்லாத. என் மக்கு, அங்க பார்த்தா உனக்கு எப்படி தெரியும்? இந்த பக்கம் பாரு. அங்க பாரு, தெரியுது, உன் நல்லா நின்னுட்டு தெரியுது. இருக்கா? ஆமா. மாயா, உன்னால இந்த குடும்பத்துல நல்லது மட்டும்தான் நடக்கும். நீ ஓவரா யோசிக்காத. என்ன நடந்தாலும் நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ம்? நீயே என்ன போக சொன்னாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். எப்பவுமே நம்ம ஒன்னாதான் இருப்போம். ம்? அங்க பாருடா. டேய் எப்பா, போதும்டா. எவ்வளவு நேரம் தான் உங்களை தெரியாத மாதிரியே அங்க பாத்துட்டு இருக்கிறது? ஏமாயா, நீ ஏன் இப்படி ஃபீல் பண்ற? இதுக்கு முன்னாடி எவ்வளவு பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி 2 பேரும் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. இதையும் அசால்ட்டா தட்டி விட்டு போயிட்டே இருங்க. இப்போ சிவா சித்தப்பா பார்வதி சித்தி கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க பண்ண வேலைக்கு வேற என்ன செய்வாங்க? அவங்க பேசாம இருந்தா வீட்ல எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும். அவங்கள எப்படியாவது சேர்த்து வைக்கணும் கதிர். அவ்வளவுதானே, விடு. ஒரு ஐடியா பண்ணுவோம்.
இப்போ உங்க கல்யாணத்துக்கே என்ன முடிவுன்னு சொல்லாம எல்லாரும் போயிட்டாங்க. அதான் மணி மாமா சொல்றாருல, மாயாவும் சீனு மாமாவும் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. சாரு நிலைமையை நினைச்சாலும் பயமா இருக்கு. பாட்டி சொன்ன மாதிரி அவளுக்கு கல்யாணம் ஆகாம போயிட்டா அந்த கில்ட்டும் எங்களை சும்மா விடாது. அப்படிலாம் எதுவும் ஆகாது மாயா. மாமா கண்டிப்பா அவளுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து மேரேஜ் பண்ணி வைப்பாரு. ம்? அதுவும் இல்லாம தனாவோட கல்யாண தேதியும் கிட்ட வந்துருச்சு. எல்லாரும் கூடி இருப்பாங்க. சரியான முடிவு எடுப்பாரு. உங்க அப்பா வேலை விஷயமா போனார் தானே? எப்ப வராராம்? சீக்கிரம் வந்துடுன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு இந்த பிரச்சனைலாம் தெரியாம இருக்கிறதே நல்லது. இன்னைக்கே சாரோட கல்யாணம் நடக்க வேண்டியது. இவன் தாலி எடுத்துட்டு போய் கட்டியிருந்தானா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும். சாரு ரூட்டும் சரியா இருக்கும். இவனும் வீட்டை விட்டு போயிருப்பான். நான் நிம்மதியா இருந்திருப்பேன். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. தனா, அப்படிலாம் நினைக்காத. உன்னை விட்டுட்டு எப்படி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன்? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, எனக்கு அடிக்கடி ஒரு விஷயம் வருதுன்னு. உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் ஆகும். டேய் போட லூசு. இப்படியே பேசிட்டு இருந்த அப்படியே புடிச்சு கீழே தள்ளிடுவேன். டேய், ஏன்டா அவளை கடுப்பேத்திட்டு இருக்க? ஏற்கனவே வீட்ல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. சும்மா இருங்கப்பா. பார்த்துக்கிட்டே இருந்தனா இதுதான் நடக்க போகுது பாரு. என்னங்க, என்னங்க? இல்ல ஜானகி, எனக்கு வேணாம். என்னங்க, வீட்ல நடந்தது பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உட்காரு. நான் எடுக்கிற முடிவு நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வராம சுமூகமா போகும்னு தான் நான் நினைச்சேன். ஆனா என்னோட முடிவு ஒரு சில பேருக்கு வருத்தத்தை கொடுக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க எடுக்கிற முடிவு இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான். அது எங்களுக்கு தெரியும். அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சே. இன்னும் முடியல ஜானகி. சாருவோட வாழ்க்கை சரியா அமையற வரைக்கும் இந்த பிரச்சனை முடியாது. என் வார்த்தைக்கு எல்லாரும் கட்டுப்படணும்னு நான் நினைச்சதே கிடையாது. இந்த குடும்பத்தோட கௌரவத்துக்காகவும் ஒற்றுமைக்காகவும் மட்டும்தான் நான் முடிவெடுத்தேன். அது எல்லாருக்கும் நிம்மதியை தரும்னு நான் நினைச்சேன். ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல அது ஒரு சில பேருக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கு. இல்லங்க, எல்லாரும் அவங்களோட விருப்பத்தை மட்டும்தான் சொன்னாங்க. அதான் ஜானகி, அதான் நானும் சொல்றேன். அவங்களுடைய விருப்பத்தை சொன்னாங்க. நான் எடுத்த முடிவு ஒரு சில பேரோட விருப்பத்துக்கு எதிராக இருக்கு. இப்போ அவங்களோட விருப்பத்தை நான் நிறைவேற்றாம இருக்கேன்னு தானே அர்த்தம். ஒரு முடிவு எடுக்கிறப்ப ரெண்டு பக்கமும் விருப்பு வெறுப்பு இருக்கும். ஆனா நியாயம் எதுன்னு பார்த்து முடிவு சொல்லணும். நீங்க சொன்ன முடிவுல நியாயம் இருக்குங்க. ஒருவேளை நீங்க சீனு சாரு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்தா சீனு கடமைக்குன்னு ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருப்பான். அதனால சாரு வாழ்க்கை முழுக்க வருத்தத்திலேயே இருந்திருப்பா. மாயாவோட வாழ்க்கை கேள்விக்குறியா போயிருக்கும். விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணி வைக்கிறத விட விரும்பினவங்களுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறது தாங்க சரி. நீங்க எடுத்த முடிவு என்னைக்குமே சரிதாங்க. அதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. என்னோட குழப்பத்தை
ஜானகி தெளிவுபடுத்திட்டா. என்னங்க? பாலக்குடு. இந்தாங்க. என்னங்க, இப்போ உங்களுக்கு குழப்பம் தீந்துருச்சா? ஆமா ஜானகி, நான் குழப்பத்துல இருந்தேன். நீ வந்து தெளிவுபடுத்திட்ட. இந்த வீட்டுக்கான மருமக, இந்த வீட்டோட மிகப்பெரிய தூண் நீ இருக்கும்போது இந்த வீடு என்னைக்கும் ஒற்றுமையா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கணவனுக்கு மனைவி மிகப்பெரிய துணைவின்னு நீ எப்பவும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்க. அது என் கடமைங்க. நீ இந்த மாதிரி நினைக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எந்த பிரச்சனையும் வராதுங்க. அடுத்ததா நம்ம தனாவோட கல்யாண வேலையெல்லாம் வேற இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல பத்திரிக்கை அடிக்கணும், பந்தக்கால் நடணும், நிறைய வேலை இருக்கு. அதெல்லாம் முடிச்சிட்டு இன்னும் 2 பொண்ணுங்களோட வாழ்க்கைய நம்ம சரியா அமைச்சு வைக்கணும். சரி, நீங்க கவலைப்படாம இருங்க, எல்லாம் சரியா நடக்கும். ஆமா ஜானகி, முதல்ல தனாவோட கல்யாணத்தை நடத்தி வைப்போம். இந்த வீட்டுக்குள்ள மாயா வரத்துக்கு முன்னாடி எல்லாருமே நிம்மதியா இருந்தோம். இதுக்கு மேல சீனு அவகிட்ட இருந்து பிரிக்க முடியும்னு எனக்கு என்னமோ தோணல அண்ணி. அவதான் சீனுவை கல்யாணம் பண்ணிக்க போறா. நான் இருக்கிற வரைக்கும் அந்த மாயாவை இந்த வீட்டுக்கு மருமகளா வரவே விட மாட்டேன்.